அன்புக்குரியவர்களே வணக்கம், வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ ஆல். லெபனான் ப்ளஸ் பாலஸ்தீனம் என்கிற தலைப்பில் இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு சில தகவல்களை நம்ம பார்க்கலாம். பாலஸ்தீனம் என்று சொல்லப்படுகின்ற காலம் 1948 காலங்கள். 1948 மே மாதம் 14ஆம் தேதி இஸ்ரேல் தேசம் உருவாகிறது. டெல் அவீவில் டேவிட் பென்குரியன் அவர்கள் அதை அறிவிக்கிறார்கள், அதிகாரப்பூர்வமாக அதை அறிவித்தார்கள். ஆனால் அந்த மே மாதம் 15ஆம் தேதியே இஸ்ரேலுக்கு எதிராக அரபு நாடுகள் சேர்ந்து யுத்தங்கள் செய்து அநேகர் அகதிகளாய் மாறினார்கள். கிட்டத்தட்ட இன்றைக்கு லெபனானும் அப்படிதான். இன்றைக்கு லெபனானில் எப்படி அநேகர் அகதிகளாய் மாறிக்கொண்டிருக்கிறார்களோ அதே மாதிரி அன்றைக்கு அந்த நாளிலே அநேகர் அகதிகளாய் மாறினார்கள். 1948 ப்ளஸ் இப்போ 2026 மார்ச் ஏப்ரல் மாதங்களை நாம் கணக்கு வைத்து பார்க்கும்போது இந்த இரண்டு தலைவர்கள் ரெண்டுவருடைய வார்த்தைகளும் ஸ்டேட்மெண்ட்டும் ஆஃப்டர் வார், யுத்தம் முடிந்த பிறகு அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டு வித்தியாசமாக இருக்கும். ரெண்டு பேருடையதும் ஒன்றா இருக்கும், ரெண்டு சூழ்நிலைகளும் ஒன்றா இருக்கும். 1948 டேவிட் பென்குரியன் அவர்கள் அந்த மே 15ஆம் தேதி இஸ்ரேலுக்கு விரோதமாக கூடின 6 நாடுகள், எகிப்து, ஜோர்டான், சிரியா, லெபனான் அண்ட் ஈராக், இந்த 6 நாடுகளையும் பார்த்து ஒரு பெரிய ஒரு அப்பீல் வைத்தார். அப்பீல்னு சொன்னால் ஒரு வேண்டுகோள், அரேபிய வாழ் மக்களுக்கு ஒரு வேண்டுகோள். ப்ரொக்ளைமேஷன் ஆஃபர்டு பீஸ் டு நெய்பரிங் ஸ்டேட், அதாவது பீஸ் டு நெய்பரிங் ஸ்டேட்டு. பக்கத்து நாடுகளோடு கூட நாங்கள் என்ன பண்ணுவோம், அமைதியாக இருக்க நாங்கள் விரும்புகிறோம், அமைதியை நாங்கள் நாடுகிறோம். ஃபுல் ஈக்குவல் சிட்டிசன்ஷிப். நீங்கள் பக்கத்து நாடுகளாக இருந்தாலும் நாம் ஒவ்வொருவரும் அந்தந்த நாட்டுக்குள்ளே அந்தந்த நாட்டுக்குரிய பிரஜைகள் அப்படிங்கிற நிலையில் அந்த அறிவிப்பை கொடுத்தார். ஆனால் இந்த அறிவிப்பையெல்லாம் யாருமே காதில் வாங்கலை. அந்த 6 நாடுகள் சொன்ன விஷயத்தை தான் காதிலே வாங்கினார்கள். கடைசியில் இந்த யுத்தமானது நம்ம பார்க்கும் பொழுது 1948 மே மாதம் 15 முதல் 1949 மார்ச் 10 வரையிலும் நடந்தது. நடந்த அந்த போரிலே கடைசியில் இஸ்ரேல் தான் ஜெயிச்சது. அப்போவே பாருங்கள், 6 நாடுகளை ஜெயிக்கணும்னா பாருங்கள், சாதாரணமான விஷயம் கிடையாது. அருமையானவர்களே, 6 நாடுகளை இஸ்ரேல் ஜெயித்தது. சண்டை முடிந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு சகோதரத்துவமான ஸ்டேட்மெண்ட் கூட டேவிட் பென்குரியன் அவர்கள் சொன்னார்கள். டோன்ட் கோ, டோன்ட் மூவ், ஸ்டே வித் அஸ், ஸ்டாண்ட் ஃபார் அஸ், வி ஆர் பிரதர் அப்படிங்கிறது. இது இந்த வி ஆர் பிரதர் அப்படிங்கிற அந்த வேர்டு, அதாவது ஒரு இஸ்ரேலிய தலைவர் தான் அதை சொல்லியிருக்கிறார்களே ஒழிய ஒரு அரேபிய தலைவர்கள் இதுவரைக்கும் சொல்லவே இல்லை. வி ஆர் பிரதர் அப்படின்னு சொன்னார், டேவிட் பென்குரியன் சொன்னார். ஆனால் அதை கேட்காம தான் ஓடுனாங்க அரபு நாடுகள். கடைசியில் இஸ்ரேலை ஜெயிக்க முடியவில்லை, யுத்தம் செய்து ஜெயிக்க முடியவில்லை. அவர் சொன்னார், யுத்தமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒப்பந்தங்களில் ஒவ்வொரு நாடுகளும் பகுதியாக ஒப்பந்தம் செய்து கொண்டது இஸ்ரேலோடு கூட. இனிமேல் நாங்கள் வரமாட்டோம், சண்டைக்கு வரமாட்டோம். ஏன்னா எல்லாம் உடஞ்சதுக்கப்புறம், எல்லாம் இழந்ததுக்கப்புறம், தோற்று போனதுக்கப்புறம் சமாதானத்துக்கு வந்தாங்க அப்படின்னா பாருங்களேன். அப்போ டேவிட் பென்குரியன் அவர்கள் சொன்னார், அந்த அகதியாக போனவங்க நம்ம பேச்சை கேட்காம போனாங்க இல்லையா, அவங்கள ஒருத்தரையும் உள்ள விடாதீங்க அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு அந்த 1949 அகதிகளாய் மாறினவர்கள் தான் இன்றைக்கு நீங்கள் பார்க்கின்ற பாலஸ்தீனிய அகதிகள். ஸோ இது 1949 அது தொடர்கிறது. இன்றைக்கு நம்ம அப்படியே லெபனானை நாம் கணக்கு போடும் பொழுது, லெபனான் மார்ச் மாதம் 2ஆம் தேதி இஸ்ரேலை தாக்கியது. யாருக்கு ஆதரவாக? ஈரானுக்கு ஆதரவாக. ஈரான் இப்போ என்ன ஆச்சுது, ஈரான் அப்படியே மண்டிட்டு பேசாமல் படுத்துக்கிட்டு இருக்குது. ஒன்றும் சரண்டர் ஆகிறதுக்கும் மனசு இல்லை, திரும்ப எழும்பி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பில்லை. பாருங்கள், கிட்டத்தட்ட 4-5 நாட்களாக ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஈரானுடைய கடல் மார்க்கத்தை பிளாக் பண்ணி வச்சுக்கிறாரு. அந்த கடல் மார்க்கத்தை அவர் பிளாக் பண்ணதுக்கு காரணமே ஹார்மூஸ் நீரிணையை ஈரான் பிளாக் பண்ணனால. ஹார்மூஸ் நீரிணையை விடுவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ட்ரம்ப் அவர்கள் ஈரானை பிளாக் பண்ணி வச்சுக்கிறாரு. அப்பவும் பாருங்கள், சமாதானத்துக்கு வருவாங்க என்று சொல்லி எதிர்பார்த்தா சமாதானத்துக்கு வரவே இல்லை. இப்போ ஈரானுடைய அந்த ஆயில் வியாபாரமும் தடையாக தான் இருக்குது. அப்போவும் ஈரான் என்ன செய்கிறது, மௌனம் தான் காக்கிறது. இன்னும் அடி வாங்கிட்டு பேசாமல் நாம உட்காந்துக்கலாம். அவன் அடித்தா அடிக்கட்டும், ஆனால் அவன் கூட என்ன பண்ணக்கூடாது, அந்த ட்ரம்ப் கூட என்ன பண்ணக்கூடாது, சமாதானத்துக்கு மட்டும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. பேச்சுவார்த்தை பாருங்க, பார்ட்டா அப்படி நடக்குது, துருக்கியில் நடக்குது.
பாகிஸ்தானில் நடக்குது. ஐஆர்ஜிசியிலிருந்து ஒன்றுமே இன்னும் வந்த பாடல்ல. லெபனானில் இப்போது ஏகப்பட்ட சேதங்கள் வந்திருக்கிறது. மக்கள் அகதிகளாக மாறி வாகனங்களிலே தூங்குகிறார்கள். செலவங்கெல்லாம் பப்ளிக் பேஸில் தூங்குறாங்க. IOM இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் மிக்ரேஷன், அதுக்கு IOM என்று சொல்வார்கள். அவங்களுடைய ரிப்போர்ட் பிரகாரம் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது லெபனானை விட்டு பிரிந்து போனவர்கள் அகதிகளாக டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ நடந்திருக்கு தெரியுமா? ஏப்ரல் மாதம் 2026 ரிப்போர்ட் பிரகாரம் 8,20,000 பேருக்கு மேலே வீடு இல்லாமல் அண்டை நாடுகளிலே தெருக்களிலே தஞ்சம் புகுந்து கொண்டிருக்கிறார்கள். பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் கடந்த 12/4/2026 சண்டே அன்னைக்கு லெபனானை விசிட் பண்ணார். ஒரு இஸ்ரேல் பிரதமர் 20 வருஷங்களுக்கு அப்புறம் லெபனானில் கால் வைக்கிறாருன்னு சொன்னால் அது பெஞ்சமின் நெத்தன்யாகு மட்டும்தான். அந்த லெபனானில் கால் வச்ச உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? டிஸ்பிளேஸ்டு லெபனீஸ் cannot return home, the buffer zone will be there permanently அப்படின்ட்டார். டேவிட் பென்குரியன் அதான் சொன்னார். 1949 மார்ச் மாதம் 10 போர் முடிஞ்சது இல்லையா? இந்த பாலஸ்தீன் அகதிகளாய் போனாங்கல்ல, ஒருத்தனையும் உள்ள விடாது அப்படின்னு அவரும் சொல்லிட்டார். இப்போ அதே தான் இப்போ இவர் சொல்கிறாரு. யார்? பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன சொல்கிறாரு? த பஃபர் zone will be there permanently அப்படின்னு சொல்லிட்டார். அந்த பதட்டமான இடம் இனிமேல் இஸ்ரேலுடைய கண்ட்ரோலில் இருக்கும். யாரையுமே உள்ளே வருவதற்கு அனுமதிக்க மாட்டோம். அப்போ இது யாரால் வந்தது? ஹெஸ்புல்லாவால் தானே வந்துச்சுது. எத்தனை பேர் பாருங்கள், 8,20,000 பேர் அப்படி டிஸ்பிளேஸ் ஆகியிருக்கிறாங்க. 1948 மே மாதம் 15 இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா லெபனீஸும் இப்போ அகதிகளாய் மாறினார்கள். அன்னைக்கு பாலஸ்தீனியர்களும் அகதிகளாய் மாறினார்கள். காசா மக்கள் அகதிகளாய் மாறினார்கள். அந்த அகதிகள் வரிசையில் வரவன் தான் ஒருத்தன் யஹ்யா சின்வர். இஸ்ரேல் சிறையில் 22 வருஷம் இருந்து இஸ்ரேல் அவனை நல்ல பிள்ளையை பாதுகாத்தோம். கடைசியில் அவன் இஸ்ரேலுக்கு துரோகம் செஞ்சு மீண்டும் அவன் இஸ்ரேல் கையாலே அவன் கொல்லப்பட்டான். பாருங்க, ஆண்டவர் அவங்கள ஒப்பு கொடுக்குறாரு. ஒரு ஜெயம் இஸ்ரேலுக்கு கிடைக்கிறதை நாம் காண முடிகிறது. லெபனானில் இருக்கிற இடங்கள் பாருங்கள், இப்போ 14% இடங்கள் இஸ்ரேலுக்கிட்ட வந்துச்சுது. காசாவில் இருக்கிற இடங்கள் 62% இடங்கள் இஸ்ரேலுக்கிட்ட வந்துச்சுது. சீரியாவில் பாருங்கள், கோலன் ஹைட்ஸ் பகுதிகள் இஸ்ரேலுக்கு விட்டது. வெஸ்ட் பேங்க் பாருங்கள், அக்டோபர் 7, 2023 அட்டாக்கு அப்புறம் இஸ்ரேல் 23.7 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவை பிடிச்சிருக்கிறாங்க. இது ஏக்கர் கணக்கில் பார்க்கும் பொழுது 12,800 ஏக்கர் இடங்களை அவர்கள் பிடித்திருக்கிறார்கள். இது எல்லாமே இஸ்ரேலுக்கு இப்போ கிடைச்ச வெற்றிங்க, எக்ஸ்டென்ஷன். இஸ்ரேல் ஜெயம் எடுக்கிற தேசம்ங்கிறது இப்போ நல்லா புரியுது இல்லையா? இன்னும் பாருங்கள், ஈரான் இப்போ சம்மதத்துக்கு வரலன்னா, அமைதிக்கு வரலன்னா கண்டிப்பாக நிறைய அடிகளை வாங்க போகுதுன்னு நமக்கு நன்றாக தெரிகிறது. அந்த 2 வார வார் சஸ்பென்ஷனை அவர்கள் பயன்படுத்தி கொண்டாருன்னு சொன்னால் உண்மையிலே அது ஈரானுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதென்று. அது இல்லைன்னா இன்னும் ஈரான் பெரிய அளவில் பாதிக்கப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. பிரியமானவர்களே, கடைசி கால இஸ்ரேலர்கள் அவங்க எல்லா நாடுகளில் இருந்தும் இஸ்ரேல் தேசத்திற்கு வந்த பிறகு அவர்களுடைய எழுச்சி என்பது அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல் எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும் என்று தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. இன்னும் இதனுடைய முடிவு பாருங்கள். இந்த யுத்தங்கள் எல்லாம் முடிந்த பிறகு ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். பார்த்தீங்கன்னா, ஒரு செங்கோல் இஸ்ரேலிலிருந்து ஒரு செங்கோல், அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். அவர் ஆளுகை செய்கிறவர், அவர் ஆளுகை செய்கிறவராக வருவார். இப்போ பாருங்கள், யூரோப்பியன் யூனியன் எதுலேயுமே தலையிடுறதில்ல. பார்த்தீங்களா? யூரோப்பியன் யூனியன் மௌனமாக இருக்குது. யூரோப்பியன் யூனியனில் இருக்கிற ஒரு சில நாடுகள் நேட்டோவில் இருக்குது. ஆனால் யூரோப்பியன் யூனியன் EUனுடைய சட்டப்பை இதில் எல்லாத்துலேயும் தலையிடக்கூடாது. கண்டிப்பாக அமெரிக்கா என்ன பண்ணணும்? போர் செய்து தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்து நிற்கிற காலங்களில் யூரோப்பியன் யூனியன் மேலே வரும். அப்போ நாம் இந்த உலகத்தை ஆளலாம்ங்கிற ஒரு எண்ணம் தான். அதனால் யூரோப்பியன் யூனியன் பலப்பட்டு நிற்கிறது. யூரோ டாலரும் ஹையா இருக்குங்க. இதெல்லாம் பைபிளில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். சமாதான தூதன் ஒருவன் அந்த யூரோப்பியன் யூனியனிலிருந்து எழும்பி வருவான். அவன் சமாதானம் பண்ணுகிறவனாக சாதுரியமாக ராஜ்யத்தை கட்டிக்கொண்டு உலகத்தையே ஆளுவான் 7 வருடங்கள். அதுதான் உலகத்தினுடைய கடைசி பகுதி, லாஸ்ட் சாப்டர், எண்டிங் செஷன், லாஸ்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம், லாஸ்ட் வேர்ல்டு சிஸ்டம் என்று அதை நாம் வர்ணிக்கலாம், நிறைய சொல்லலாம். அப்படி அந்த 7 வருஷம் முடியும் பொழுது கிறிஸ்து வருவார் யூதாவிலிருந்து. அதாவது ஒரு செங்கோல், பார்த்தீங்களா? ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்புங்கிற அந்த தீர்க்க தரிசனம் அன்னைக்கு நிறைவேறும். அந்த செங்கோல் வேற யாரும் இல்லைங்க, யூதராஜ சிங்கமாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.
சந்திப்போம். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் bless யூ ஆல்.